திருச்சியில் இன்று பிற்பகல் முதல் 70% மேலான பேருந்துகள் ஓடவில்லை. இதுகுறித்து செய்தியாளர் இஸ்லாம் தரும் கூடுதல் தகவலை இப்போது கேட்கலாம். வணக்கம் இஸ்லாம், திருச்சியில தற்போது உள்ள சூழல் குறித்து சொல்லுங்க. எத்தனை பேருந்துகள் இயக்கிறத நிறுத்திருக்காங்க, அதை பத்தி விரிவா சொல்லுங்க. நாளை தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்க இருந்தனர். இந்நிலையில பாத்தீங்கன்னா திருச்சியிலேயே இன்று மதியமே போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை துவங்கிவிட்டனர். கிட்டத்தட்ட திருச்சியில் இருக்கக்கூடிய தீரன் நகர் பணிமனை, மலைக்கோட்டை பணிமனை, கண்டோன்மெண்ட் பணிமனை, துவாக்குடி, லால்குடி இந்த பணிமனைகளை சேர்ந்த பேருந்துகள் மதியமே இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டன. திருச்சியில் சுமார் ஒரு 400க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தப்பட்டு இருக்கு. இதுல 70%த்திற்கும் அதிகமான பேருந்துகள் இன்று மதியமே அதனுடைய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் வேலை நிறுத்தத்தை தொடங்கிவிட்டனர். மீதி இருக்கக்கூடிய பேருந்துகளுக்கு ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களை இயக்கி வருகின்றனர் என்று அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுடைய போராட்டம், எங்களுடைய கோரிக்கையை மாநில அரசு முழுமையாக நிறைவேற்றி தரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் மீடியா தெரிவித்திருக்கின்றனர். இந்த பேருந்துகள் இங்கு இயக்கப்படாததால் தனியார் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த அரசு பேருந்துகள் இல்லாததால் தனியார் பேருந்துகள் செல்லக்கூடிய மக்களுடைய கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. பல இடங்களுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் வராததால் பொதுமக்களும் அவதியுற்று திருச்சியின் முக்கிய பேருந்து நிலையமாக இருக்கக்கூடிய இந்த மத்திய பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்து வருகின்றனர். அவர்கள் தங்களுடைய அவதியை நம்முடைய பதிவு செய்கின்றனர். நீண்ட நேரமாக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு 10 நிமிடம் செல்லக்கூடிய தில்லைநகர் பகுதிக்கு எங்களால் செல்ல முடியவில்லை. மாநில அரசு உரிய தீர்வு கண்டு இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று இரவு வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாக, குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களுக்கு செல்லக்கூடிய எண்ணிக்கை திருச்சியிலிருந்து செல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். காரணம், விடுமுறைக்காக இங்கு வந்தவர்கள் இன்று இரவு சென்னைக்கு செல்வார்கள். அவர்கள் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்றால் அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தொடர்ந்து இப்பொழுது 70%க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கத்தை நிறுத்தியுள்ளனர். இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பேருந்துகளின் ஓட்டுநர்களை தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் பேருந்து இயக்கக்கூடாது எனவும் கூறி வருகின்றனர்.